79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அடுத்ததாக பெரம்பலூர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி முழுமையான விவரம். இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 79 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் சிறப்பாக பணிபுரிந்த 255 அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். அதனையடுத்து சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்பாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்க விடப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரை கௌரவிக்கப்பட்டது. விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர் பாஷா, மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. அடுத்ததாக புதுக்கோட்டையில் சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். முழுமையான விவரம். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாடெங்கிலும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து சமாதானத்தை போற்றும் வகையில் சமாதான புறாக்களை பறக்க விட்டு மூவர்ண பலன்களை பறக்க விட்டனர். காவல்துறையின் சிறப்பாக பணிபுரிந்த 55 பேருக்கு முதலமைச்சர் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்களுக்கு மற்றும் பணியாளர்கள் 321 பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் முன்னாள் படை வீரர் நலத்துறை, மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 22,93,338 ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்த சுதந்திர தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ். முழுமையான விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 79 சுதந்திர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று 79 சுதந்திர விழா மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு முறையை ஏற்றுக்கொண்டார். இந்த 79 சுதந்திர விழாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி கொடிக்கம்பம் தயார் நிலைந்த நிலையில் தேசிய கொடியை 9 மணி அளவில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து போலீசார் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து தியாகிகள் மற்றும் அவர்கள் வாரிசுகளை கௌரவிக்கும் விதமாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். சிறப்பாக பணியாற்ற அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு அரசு துறையில் தேர்வு செய்யப்பட்ட 15 பயனாளிகளுக்கு 18 லட்சம் மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய சுதந்திர தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரம். நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் ஆகியோர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறோம். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் ஆகியோர் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்து பின்னர் திறந்தவெளி ஜீப்பில் காவலில் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக இந்திய நாட்டிலே முதன்முறையாக ராணிப்பேட்டையில் நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு நற்சான்றிதழ்கள் ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். மேலும் வேளாண்மைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை, வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளில் மகளிர் திட்டம் உட்பட
64 பயனாளிக்கு ரூபாய் 2,20,00,000 மதிப்பீட்டில் அரசின் மாபெரும் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், மாவட்ட வருவாய் காவலர் தர்மலிங்கம் மற்றும் கோட்டாட்சியர், ஊரக வளர்ச்சி திட்ட உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம், ஆடல் பாடல் உள்பட கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். அடுத்ததாக சேலம் காந்தி மைதானத்தில் நடைபெறும் 79வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இது குறித்த விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் நிகழ்வு குறித்தான முழுமையான விவரம். வணக்கம். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் 79வது சுதந்திர தின விழாவானது சேலம் காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கலந்து கொண்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு அதே போன்று இதில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பதக்கங்களும் அதே போன்று சான்றிதழும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. நன்றி சிலம்பரசன். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் 79வது சுதந்திர தின விழாவில் ஆட்சித்தலைவர் பொற்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரமோகன். வணக்கம் சந்திரமோகன், விவரங்கள். வணக்கம் சுபா. சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாக மைதானத்தில் ஆட்சியர் பொற்கொடி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சமாதானத்தை விளக்கும் வகையில் சமாதான புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்ததுடன் பல்வேறு துறைகளின் கீழ் பயனாளிகள் 10 பேருக்கு 4.5 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும், வருவாய்த்துறை, காவல்துறை உட்பட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 370 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இம்மாவட்ட கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்பு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 79வது சுதந்திர தினமானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அது தொடர்பான விவரங்களை பார்த்து வருகிறோம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் அம்மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பயனாளிகளுக்கும் அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இன்றைய தினத்தில் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதோடு அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நாம் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததற்கு பிறகாக நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். முழுமையான விவரம். வணக்கம். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு அரங்கில் மூவர்ண தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கொடியேற்றி வைத்து மூவர்ண பலூன்களை மற்றும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான பொருட்களை பார்க்கப்பட்டார். இதையடுத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை மாவட்ட தலைவர் இளம் பகவத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு உள்ளிட்ட 69 பேருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். பின்னர் அனைத்து துறையின் சார்பில் 79 பயனாளிகளுக்கு சுமார் 2,45,96,419 மதிப்பிலான நலத்திட்ட உதவி இன்று அவர் வழங்கினார். இதையடுத்து பள்ளி கல்வித்துறை சார்பாக மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். இதேபோன்றே திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்திலும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அதில் மாவட்ட ஆட்சியர் நாரணவரே மணிஷ் சங்கர் ராவ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பூபதி முழுமையான விவரம். வணக்கம் கௌதமி. அதாவது நாடு முழுவதும் 79வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்திலும் அதே போல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய சிக்கண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவே அவர் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஷ் அசோக் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டு
இந்த விழாவை சிறப்பித்தனர். இந்த நிலையில் இந்த விழாவில் சிறப்பாக, அதாவது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பயனாளிகளுக்கும், அதாவது 86.98 லட்சம் மதிப்பிலான பயனாளி மதிப்பிலான 64 பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பூபதி. தொடர்ந்து தென்காசியில் அரசு ஆண்கள் பள்ளியில் நடைபெற்று வரும் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் மாரிமுத்து. நிகழ்வு குறித்தான விவரம். நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி ஐசி ஈஸ்வரம் பிள்ளை பள்ளியில் வைத்து இன்று 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பை பெற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இன்று 79 சுதந்திர தின விழா நடைபெற்று வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி ஈஸ்வரம் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை பறக்க விட்டார். பின்னர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்